மைனி மைனி எங்கே போனாவ? ஒருத்தரையும் காணும், அம்மா காணும், அக்கா காணும். மைனி தூங்குதாவளா ஒருவேளை? மைனி மைனி சுனில், நான் வரேன்டா. அச்சோ, லேட் ஆகிடுச்சுல, வந்துட்டேன். மைனி இதோ வரேன்டா. இல்லை தூங்கிட்டு தான் இருக்கீங்களா? நான் வீட்டில் இல்லைன்னு நினச்சேன். இல்லை கூப்பிட்டு இவ்வளோ நேரம் லேட்டாக எழுந்திக்கல. என்னாச்சு மைனி, உடம்பு முடியலையா? இல்லைடா, நல்லா தான் இருக்கேன். வரேன். எப்படா வந்தேன்? நான் இப்போ தான் வந்தேன் மைனி. அக்காவும் இல்லை, அம்மாவும் இல்லை, நீங்களும் வேறு இல்லை. சரி இருக்கீங்களான்னு கூப்பிட்டு பார்த்தேன். ஒருவேளை தூங்குவீங்கன்னு தான் நினச்சேன். கொஞ்சம் லேட்டாக தூங்குனடா, தான் தூங்கிட்டேன். இதோ வரேன்டா. சரி முடியலன்னா படுங்க மைனி. அம்மா எங்கே போயிருக்காங்க? எப்போ வருவாங்க? அத்தை கிணத்துக்கு போயிருக்காங்க, அக்கா வெளியே போயிருப்பா. ஒருத்தர் இல்லாமல் உங்களை வச்சுட்டே போயிருக்காங்க தனியா? அண்ணன் தெரிஞ்சு என்ன ஆகும்? விடுடா. ட்ரெஸ் மாற்றிட்டியா? காஃபி வேணுமா? கொஞ்சம் பொருடா, ஒரு 10 நிமிஷம். ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டேன். வந்து தான் உங்களை தேடலான்ட்டு வந்தேன். ரூமில் இருக்கீங்களா இல்லையான்ட்டு. நல்ல வேலை நீங்கள் சத்தம் கொடுத்துட்டீங்க. இனி வயிறு பசிக்கு மைனி. ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் கொடுங்க மைனி, ஸ்நாக்ஸு காஃபி. ஸ்நாக்ஸ் பண்ண நேரம் இல்லைடா. இருக்கிறத வச்சு சாப்பிட இன்னைக்கு, நாளைக்கு பண்ணி வைக்கேன். எனக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுங்க. வயிறு பசிக்குங்கண்ணா. இனிமேல் எப்படின்னா பண்ணால் நேரம் ஆகும்டா. இன்னொன்று பிற பண்ணி தரேன். ஏன் மைனி? சரி வாங்க. மாமா கையெடுங்க. என்னாச்சுமா? பாடு கொஞ்ச நேரம். சுனில் வந்துட்டான், காஃபி கேட்காங்க. கையெடுங்க, நான் போய் காஃபி போட்டு கொடுத்துட்டு வரேன். உங்களுக்கு வேணுமா? கொஞ்ச நேரம் தூங்க விடுதானுங்களா பாரு. தூங்க வந்தால் அவனை தொலை பண்ணானு எவ்வளோ தரமா. இப்போ என்னடா இவன் வந்துட்டான். எதுக்கு அப்படி சொல்லிய? இனிமே ஒரே மைனின்னு தான்மா. சரி, காஃபி வேணுமா? பற்றியா ஒரு மனுஷன் உனக்காக அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். காஃபி வேணுமான்னு கேட்க உன் குழந்தை வந்தோன்னே அக்கறையாக காஃபி போட போகிறாங்க. சேட்டை தானே இது. தூங்குற ஆள் காஃபி குடிக்குமா? அதான் கேட்டேன். பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டாங்க. மைனி குழந்தைன்னு சேர்ந்து எழுப்பி விட்டுட்டு இப்போ தூங்குறவங்க காஃபி குடிப்பாங்களா? மரியாதை காஃபி போட்டு எடுத்துருவோம். ஓடு மைனி. என்னாச்சு? வாரணி இன்னும் வரவே இல்லை, ரூம்லேயே இருக்கேன். இருடா, ஒவ்வொருத்தருக்கே காஃபி போட முடியுமா? அதான் கேட்டுட்ருக்கேன். வரேன். எப்போதும் போடுற மாதிரி தானே மைனி நம்ம வீட்டில். அப்படியே போடுங்க எல்லாரும் சேர்த்து. அது சரிதான்டா. புதுசாக ஒரு ஆள் இன்னைக்கு வந்திருக்கு. அந்த ஆளுக்கு வேணுமா என்னன்னு கேட்கணும்லா. புதுசாக ஆள் வந்திருக்கா? யார்? பிரியாவும் மச்சான் போயிட்டாவுங்களா? அவையே போயிட்டா. வாடா. சொல்லு அதனா இருக்குன்னு. இருக்கு. சொல்லாதானே சொல்லாதே. ஈரேன் போ, கால் போட்டுட்டு வா. ஒன்று கொடு, எனக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடு, வயிறு பசிக்கும். மீனி என்னாச்சு? இன்னும் எஞ்சிட முடிக்க? உடம்புக்கு முடியலையா? இல்லை, நல்லா தான் இருக்கேன். வரேன். விடுங்க மாமா, அவன் கூப்பிட்டுட்டே இருக்கான். நீங்கள் பிடிச்சி வச்சுட்டே இருக்கீங்க. காய் போட்டு வரேன். சரி போ. மீனி என்ன உங்களுக்கு காஃபி சேர்த்தே கொண்டு வந்துட்டீங்களா? வாங்க உட்காருங்க, இப்படியே சேர்ந்தே குடிப்போம். காஃபி எனக்கு சேர்த்துட்டுலடா, ஒரு ஆள் கொடுக்கணுன்னு இருந்தேன். கொடுத்துட்டு நான் இப்போ எனக்கு கேட்டு வரேன். ஒரு ஆள் கொடுக்கணுமா? வீட்டில் தான் அக்கா அம்மா யாருமே இல்லையா? மகேசன் வரலாம்? இன்னைக்கு ஒரு ஆள் வந்திருக்குடா, அவங்கள கொடுக்க போகிறேன். ரூமில் இருக்காங்க. யார் மீனி? உங்கள் ஃப்ரெண்டா? யார்? எனக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா? என் ஃப்ரெண்டு இல்லை, ஆனால் உனக்கு தெரிஞ்சவங்க தான்டா. அப்படி எனக்கு தெரிஞ்சவங்களாம். நான் வட்டம் மீனி பார்க்க. வா, நான் காஃபி கொடுத்துட்ருக்கேன். நீ காஃபியை குடிச்சிட்டு வா, வயிறு பிஸ்கணும்ல. சரி மீனி வரேன். இந்தாங்க காஃபி. அதுக்குள்ளே உங்களுக்கு தூக்கமா? எந்திரிக்கல, இல்லை காப்பி தூக்கி ஊற்றுட்டா? எந்திரிங்க. நான் கொஞ்சம் தூங்க போகிறேன். போயிட்டு உங்கள் வந்துட்ட கதை பேசிட்டு அதுக்கப்புறம் நான் எழுந்துச்சி கேட்க அப்புறம் காப்பி போட்டு கொண்டு வா. ரொம்ப சௌரியம். கேட்டு போயிருக்கேன், எடுத்துகிட்டு வந்துட்டு தூங்க போறீங்களா? இனிமே கட்டலாம் கிடைக்காது. வேண்டாமா? ஏற்கனவே காப்பிக்கு தான் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுனீங்க. போட்டு வந்திருக்கேன், மரியாதையை பிடிச்சிருங்க. இருந்துச்சு வர வர ரொம்ப மிரட்டுற. எந்திக்கலாம் இல்லையா? இல்லைன்னா இப்போ மேலே ஊற்றுறேன். எந்திக்கம்பா. சரி நான் கொஞ்சம் தூங்கட்டா? நல்லா தூங்குவீங்க. பஜார் போயிட்டாங்க. அக்காவுக்கு பண்டை வாங்கிட்டு போ. ஆகும்போது வாங்கிட்டு போமே. வாங்கிட்டு வந்தீங்கன்னா பேக்கில் வச்சிடலாம்ல. சரிப்பா போகிறேன். உனக்கு எதுவும் வேணா சொல்லு, வாங்கிட்டு வரேன். எழுது. அக்காவுக்கு அண்ணன்ட்ட கேட்டு வாங்க என்ன பிடிக்குன்னு. நான் எனக்கு மெசேஜ் போட்டு விடுவேன். சரி மேனி வரட்டா? வாடா வா. அண்ணனா? சொல்ல வேண்டியதானே மேனி அண்ணன் வந்திருக்கானு. ஏன்னா எப்போ வந்தனா? எப்படி இருக்க? காலைல வந்தேண்ணா. அண்ணன் மெயின்லாம் எப்படி இருக்கவே? நல்லா இருக்காவே. சரி நீ மட்டும் தான் வந்தியா மகேஷங்க? போச்சு, வசமாக சிக்கிட்டியடா. ஆமாம் மைனி, அண்ணன் இதை கேட்பான்னு எதிர்பார்க்கலையா? நீ என்ன மைனி சொல்ல? ஏதாச்சும் சொல்லுங்க மைனி. என்னடா மகேஷங்க உங்க ஊரில் தான் கேட்கு. மகேஷ் கை பிடிச்சிட்டலாம். ஏன்னா அவள் வந்துட்டுருக்காண்ணா, இப்போ வந்துடுவா. என்னடா பதில் சொல்கிற? வந்துடுவாளா? எங்கே போயிருக்கா? காலேஜ் தான் போயிட்டு வந்துட்டு இருப்பா. நான் சீக்கிரம் வந்துட்டேன். சீக்கிரம் வந்துட்டியா? இதுதானே வர டைம்.
இல்லைண்ணா இதான் வர டைம். ஆனால் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவ்வளோ பேசிட்டே வரல. நான் கூப்பிட்டேன் என் கூட வரமாட்டேக்கால்வேன். அதான் நான் சீக்கிரம் வந்துடுவேன் வீட்டுக்கு. என்னையும் மெல்ல வாங்கன்ட்டு. பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நான் வருவேண்ணா. இறக்கி வரும்போது தான் நின்று கதை பேசிட்டே வருவாள். இது எவ்வளோ நாள் நடக்கு மெயினி? ஏதாச்சும் சொல்லி சமாளிங்க மெயினி. அண்ணன் குரலே சரியில்லை. இருடா, அது இப்போதான் கொஞ்ச நாளா. அதை ஏன் இப்படி இழுத்துக்கிட்டு சொல்லுத? எவ்வளோ நாள் நடக்கு உனக்கு தெரியுமா? போ பதில் சொல்லுன்றீங்க. உனக்கு தெரியுமா? தெரியும் மாமா. அப்போ ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்ல வந்தேன், இவன் சொல்ல சொன்னா சொன்னேன். அண்ணன் சொல்லுங்க, சத்தம் போடுவான் அண்ணன், அதுக்கப்புறம் தான் ஒழுங்காக வருவான்னு. நான் தான் சொல்ல வர நேரம் மறந்துடுறேன் ஏதாச்சும் சொல்லிட்டு. உனக்கு இப்போ எல்லாம் வர வர மறந்து போயிடுது. எத்தையும் உனக்கு அந்த நேரத்தில் சொல்ல மாட்டேங்கிற. முந்தி பதில் கேட்டுட்டு தான் மற்ற வேலையை பார்ப்பேன். இப்போ எல்லா வேலையும் பார்த்துட்டு நீ மறந்துட்டு இருக்க. அதில் வாரம்னு நீ விட்டுட்டு வந்திருக்க. நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதுண்டா? ஏன்னா நான் சொன்னேன்னா நான் தான் போய் சொல்கிறேன். எனக்கு திட்டு வேண்டியதான். நான் மைன்ட்டு சொன்னேன் அவன்கிட்ட சொல்லுங்கன்னு. மைனி மறந்துட்டாவ. கூப்பிட அவளை வந்துட்டால பாரு. போச்சு, அண்ணன் செம்ம டென்ஷன் ஆகிட்டான்னு நினைக்கேன். ஆமாடா, நான் தாடா மாட்டிக்கிட்டேன் போ. ஆமாம், என் மேலே தான் கோவமாக இருக்குன்னு நினைக்கேன். ஒன்றை தான் சொன்னேன்றீங்க, கூப்பிடு. ஆமாம் மைனி, அண்ணன் உங்கள் மேலே தான் கோவமாக இருக்கான். மகேஷே, மகேஷு, என்னத்த வா என் ரூமுக்கு வா கொஞ்சம். இது வரேன் ஒரு நிமிஷம். எத்த வரட்டா? வா மகேஷு. வழி விடுடா, வழி நின்றுருக்க. உனக்கு வழியே இல்லையே உள்ளே வர்றதுக்கு. நான் மைண்ட்டை தான் இருக்கேன் ஓரமா. இவ்வளோ இடம் இருக்கலாம், வர முடியாதா? அத்தை தானே கூப்பிட்டுச்சு. நவுடுங்களே அத்தை என்ன கேட்போம்ல. வழியை மாற்றிட்டு இருக்கோம் மூஞ்சப்பு. அப்படியா? மூஞ்ச பார்க்க வேண்டியதானே. உங்கள் மூஞ்சோட எங்கள் மூஞ்ச நல்லா தான் இருக்குது. நீ சொல்லாத, உன் மூஞ்ச நல்லா இருக்கு, நாங்கள் சொல்லணும். பேசு அண்ணன்ட்ட நல்லா. இப்போ வாங்க போகிறேன். தூர பையன்டா, மூஞ்சி செப்பு. நவுளுன்னா நவள மாட்டான். ஏன் முன்னாடி விட முடியாதோ? இந்த இப்படி வா, நவள முடியாது. எத்த சொல்லுங்க அத்தை, என்னத்த? அச்சச்சோ மாமா, மாமா மாமா எப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? சொன்னீங்களே உங்கள் அண்ணனை பார்த்தோன்னே எப்படி பயந்துட்ட பாரு. ஆமாம் மீனி, மூஞ்சி போகிற பார்க்க பாருங்க. இவ்வளோ தூரம் என்கிட்ட என்ன வாய் பேசுனேன். இப்போ பேச வேண்டியது நான்ட்ட. பார்த்தோன்னே மூஞ்சி எப்படி போகுது பாருங்க. அதில் பார்த்தா தான் பயம் வருமோ எப்படி? மாமா இதுக்கு முன்னாடி இப்படி வாய்ஸ் வரலையா? இப்போ வந்தோடனே இப்போ என் வாய்ஸ் இப்படி போகுது. போச்சு, வசமா மாமா இருக்க தெரியாம அவன்கிட்ட பேசிட்டோமே. அவன்கிட்ட தான் கேட்கேன். இப்போ எப்படி வாய்ஸ் வந்துச்சு? இப்போ எதுக்கு அமைதியாக பேசுத? சரி, அது இருக்கட்டும். நீ எப்போ வந்த வீட்டுக்கு? காலேஜ் முடிஞ்சு இப்போதான் மாமா வந்தேன். இதுக்கு முன்னாடி எப்போ வந்துட்டு இருந்த? இப்போ எப்படி வர? எவ்வளோ நேரம் ஆகுது? மாமா அவன் ஒரு ஆம்பளை பையன். அவன் காலேஜ் விட்டு வீட்டுக்கு வந்து நிற்க நேராக ஒரு 2 பேர்த்துக்கும் பொம்பளை பிள்ளைன்னு நினப்பில்ல. ரோட்டில் கதை பேசிட்டு வரல நின்று. உங்களுக்கு சேஃப்டி அவனை அனுப்பிவிட்டா. அவனை அனுப்பிவிட்டு நீங்கள் பின்னாடி வரீங்கன்னா ஓட்டமில் பையன் இல்லைன்னு தானே அர்த்தம். என்ன அற வேணுமா? பிரிய கல்யாணத்தோட கடைசியாக வார்னிங் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன அரை கொடுத்தா தான் ஞாபகம் பீலோ? இனிமே கரெக்டாக வந்துடும் மாமா. இல்லை சொன்னாதான் வருவீலோ? இல்லை கேட்கேன். அவளை கண்டவன ஒரு நடிப்பு நடிச்சுட்டு ஆள் இல்லைன்னு ஆட்டமாக பிடித்திய தோலை உரிச்சு கூட ஏன் சொல்லிட்டேன். இனிமேல் எந்த கம்ப்ளைண்ட் வரட்டு ஒழுங்காக காலேஜ் முடிஞ்சு வீட்டு வந்து சேரலை. அதுக்கப்புறம் தான் இருக்கும் உங்கள் 2 இடத்துக்கும். இப்படி என்ன கதை பேசிட்டு வரியா? ஃபோன் வச்சிருக்கல 2 பேரும். வீட்டில் வந்து பேச முடியாதா? இப்படி தெருவில் பேசிட்டே வரணுமா உங்களுக்கு? கேட்கேன். இப்போ அவன்கிட்ட என்ன பேச்சு பேசுன நீ? அவன் யார் உனக்கு? பேர் சொல்லி கொடுக்க முடியாதா? சொன்னீங்க வாபனம் மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்கேன். என்ன பேச்சு பேசுதான் மூஞ்சி பாரு, மோரை பாருன்னுக்கிட்டு செவிட்டுக்கிட்டு இழுத்துருவேன். ஐயா நான் இருக்கும்போது இந்த பேச்சு பேசுகிறப்ப நான் இல்லைன்னு அப்படி தானே பேசுவேன். ஒழுங்கா எப்படி கூப்பிடணும் அப்படி கூப்பிடு வீட்டில், புரியுதா? இல்லைன்னா பேர் சொல்லி நீட்டாக கூப்பிடு, வாங்க போங்கன்னு. அதை விட்டுட்டு எட்டாட்டு இப்படி பேசின திமுறதனமா பல்ல பேத்து விடேன். ஐயா ஆட்டமாக பிடித்தே இல்லை கேட்கேன். இல்லைன்னு காலேஜ் போகணுமா இல்லை வீட்டிலே கிடக்க புரியலா? காலேஜ் போனோன்னு திமிரு வந்துட்டோ? இல்லை கேட்கேன். இல்லை ஹாஸ்டல் போறீங்களா? ஹாஸ்டல் ஒன்று சேர்த்து விட்டா சொன்னலே. இவ்வளோ ஒழுங்காக வரலன்னு கால் பண்ணி சொல்லு. சரிண்ணா. வாங்கன்னு கூப்பிட்டா திட்டு தாழ்வானே. அவன் வேலையை பார்த்துட்டு போ, எங்களுக்கு வழி தெரியாதா வீட்டு வரைக்கும்? அவங்க வருவோம் அப்படிங்கல்வேன். என்ன கொழுப்பு ஏகப்பட்டதாயிட்டோ? பேச்செல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. காலேஜ் போனோன்னே பேசுகிறதுக்கு வாய் இருக்கிறது பார்த்துக்கா சொல்லிட்டேன். இனிமே ஒழுங்கா வருவாள்வாடா. காப்பி குடிச்சிட்டியா? இல்லை மாமா. ஒழுங்காக படிக்கிற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். பஸ்ஸில் போகும்போது வரும்போதுல அந்த சத்தம் போட்டு பேசிட்டே இருது. சைலண்டாக போய்ட்டு சைலண்டாக வர்ற வழியை பார்க்கணும் சொல்லியாச்சு. போகிறது வரன்னு தெரியக்கூடாது. மீதி ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வரட்டும், அதுக்கப்புறம் தான் இருக்கும் உங்களுக்கு. பேசிட்டுலாம் இருக்க மாட்டேன் இப்படி. போ, நீ ஒரு வாலி பையன்தான்டா. உனக்கு அவ்வளோ 2 தான் ஆட்டி கூட்டு வர முடியாதா வீட்டுக்கு? கம்ப்ளைண்ட் பண்ணுத சத்தம் மட்டும் நீ என்ன திட்டு வேணும் தான் நான் ஒன்றும் சொல்லலை. சத்தம் போட வேண்டியதுக்கு தான் சத்தம் போடுவாவ, எல்லாத்துக்கும் சத்தம் போட மாட்டாவ.
அதுக்கு சரி அவ்வளோ ஆடுறத நீ பார்த்துட்டு இருன்னு சொல்ல, புரியுதா? இனிமே அந்த மாதிரி அவ்வளோ சொல்லாமல் ஏதாச்சும் செய்து பேசினாலும் 2 அரை கொடு. சரி நான் சத்தம் போடுதேன். புரியல, நீ கேள்வி கேட்டுடலாம். அதே மாதிரி இவ்வளோ கேட்க வேண்டியதானே, பிறகு என்ன? எதில் கேட்கணுமோ அதில் கேட்டு தான் ஆகணும். அதுக்கு உனக்கு சத்தம் போட மாட்டாவ, புரியுதா? சரி போ. ஏய் திரும்புங்க. என்ன மாமா? உனக்கு அன்னைக்கு வாங்கினது மறந்து போச்சு என்ன? குறுக்கு வந்து வாங்கினல நல்லா மறுபடியும் கொடுக்கணுமா நானும்? எதுக்கு? ஏன்னா ஏன்னா மைனி ஏன்னா திட்டுறேன்? நீ போன்னு சொன்ன ரூமுக்கு போ. நான் ஏன்னா ஒரு டைம் சொன்னால் கேட்க மாட்டீங்களோ? இல்லை கேட்கேன். இப்போ எதுக்கு என்னைய அடிப்பாங்க? எதுக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்கியோ? இல்லை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா? எதுக்கு மாமா அப்படி கேட்குங்க? முந்தி எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நீ வந்து கேட்டுருவ, எல்லாத்தையும் தெரியப்படுத்துற. இப்போ தெரிஞ்சுக்கிட்டே சொல்ல மாட்டேங்கிறேன். நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டால் ஆமாம் தெரியுங்க. என்னண்ணே? ஆ என்ன அரை வாங்கிறத சொல்லிட்டேன். ஒழுங்காக இருந்துக்க இனிமே. இப்போ நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும், எனக்கு பிடிக்கல சொல்லிட்டேன். நம்மளுக்குள்ளே இருக்கிற பர்சனல் வேறு, வீட்டில் நடக்கிற விஷயங்கள் வேறு, புரிஞ்சுக்கா சொல்லியாச்சு. ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்சால் தான் யோசித்து என்ன முடிவு பண்ண முடியும். பாதி தெரியலன்னு எப்படி பண்ண முடியும்? வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம்? பிள்ளைகள் வெளியே போய் படிக்க போகுது. என்ன பண்ணுது ஏது பண்ணுன்னு ஒன்றுமே தெரிலனா நாளை பின்ன எப்படி இது பண்ண முடியும்? உனக்கும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கா. இதுதான் கடைசி வாணி. இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன நடந்தாலும் சொல்லாமல், எனக்கு விஷயம் லேட்டாக தெரிஞ்சது, அதுக்கப்புறம் அந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்துச்சு ஏற்கனவே, எனக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ரியாக்ஷன் என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீ வருத்தப்படாத சொல்லிட்டேன். ஒரே முடிவு தான், மாற்றம்லாம் இருக்காது. அது என்ன சொன்னாலும் சரி தான், நீ எப்படி பண்ணாலும் சரி தான். சொல்கிறத மனசில் வச்சு ஒழுங்காக நடந்துக்க, அவ்வளோதான் சொல்லியாச்சு. இப்போ எதுக்கு இவ்வளோ கோபப்படுத்திய? சாரி சொல்ல வந்தால் மறந்துட்டேன். மறக்கும்ல, உனக்கு ஏக்கு மறக்காது. இப்போ எல்லாம் மறந்துடும். எதுனாலும் நாங்கள் கிடைக்கப்புறம் தான் எனக்கு தெரியுங்க. இப்போ என்ன அசால்ட்டு உனக்கு? என்ன செஞ்சிருவான் அப்படின்ட்டு என்ன சண்டை போட்டாலும் அவன் பேசுவான், கோவப்பட்டாலும் என்ன தப்பு பண்ணாலும் மறுபடியும் வந்து என்கிட்ட பேசலாம், பேசாமல் இருக்க முடியாது. அந்த தைரியத்தில் தானே இப்படி பண்ணிகிட்ருக்க நீ? நான் மறந்துட்டேன் மாமா. என்ன நடந்தால் வந்து சொல்லுவல்ல. இப்போ ஏன் சொல்ல மாட்டேக்க? உனக்கு தேவைன்னா அவன் கூட இருக்கணும், அது போதும்ல. அதனால் நம்ம என்ன பண்ணாலும் அவன் ஒன்றும் கேட்க மாட்டான். அப்படி தானே இருக்க? இதுன்னு சொல்லு, ஏக்கு சொல்லணும். தெரிஞ்சால் தெரியுது, தெரியலட்டா கிடக்குது உனக்கு. நம்ம ஏன் சொல்லணும்? இதுக்கப்புறம்லாம் நான் பேசியிருக்க மாட்டேன் சொல்லியாச்சு. என் ரியாக்ஷன் ஒரே முடிவு தான். அது என்ன முடியும் உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. சரி சொல்லாமல் இருந்தது தப்பு தான். இது 1 இல்லை 2 இல்லை, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். எந்த விஷயமும் சொல்கிறது இல்லை. எப்போதும் இதான் சொல்லிகிட்ருக்கேன். நான் இன்னும் ஒழுங்காக சொல்லிடுவேன், ஒழுங்காக சொல்லிடுவேன்னு. சொன்னதோடு அப்படியே காற்றுல விட்டுட்டு ஒம்பாட்டுக்கு இருக்கேன். நான் கூட இருக்கோம்ல, சண்டை போட்டாலும் வந்து பேசுகிறேன், பேசாமல் இருக்க முடியல. அப்புறம் இதை தவிர உனக்கு என்ன வேணும்? அதனால் ஏன் பழைய மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்க அப்படி தானே ஏக்கு சொல்லணும். அவனா தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுட்டு போகிறான், தெரிஞ்சால் பார்த்துக்கலாம். இந்த தைரியம் தானே? அப்படி இல்லை மாமா, மறந்துடுறேன். அதுதான் எதுக்கு மறக்குன்னு நான் கேட்கேன். மறக்கிற அளவுக்கு காரணம் யாருன்னா தானே? கொஞ்சம் உங்கள் லெவலுக்கு இறங்கி வந்துட்டால் போதும். தலை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அப்படி தானே? உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படியே இருந்துப்பி அப்படி தானே? சொல்லிட்டப்பா, மைண்டில் வச்சுக்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். சரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கா. பர்சனல் நம்மளுக்குள்ளே நடக்கிறது வேறு, வீட்டு விஷயங்கள் மற்றவங்க விஷயங்கள் வேறு சொல்லிட்டேன். வீட்டில் உள்ளவங்க விஷயத்தில் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆச்சுன்னு வச்சுக்கோ, தோலை உரிச்சு தொங்க போட்டுருவோம் உன்னை சொல்லிட்டேன். போ, கிளம்புறதுக்கு வேலையை பாரு. சாப்பாடு ஏதாச்சும் பண்ணி வச்சுக்கிறியா? இல்லை அதுக்கு வாங்கிட்டு வரணுமா சொல்லு. வேண்டாம், எனக்கு கேட்கு. எங்கள் அக்காவுக்கு மட்டும் பண்ண வாங்கிட்டு போங்க, எனக்கு நான் வாங்கிக்கிறேன். நீ வாங்கிக்கிறியா? நான் வாங்க மாட்டேன். அத்தை சுனில் இல்லை நான் அப்பா டேட்டாட்டு சொல்லி வாங்கிக்கிறேன். எதுவும் ஆள் இருக்குல்ல, அப்புறம் என்ன? நான் போய் வெளியே போய் வாங்க மாட்டேன். அங்கே போய் ஆசைப்பட்டு வரலாம் அப்புறம் சாப்பிட்றதுக்கு. என்ன வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வரேன். நான் வரல மாமா, எங்கள் அக்காவுக்கு பண்ண வாங்கிட்டு கிளம்புங்க. ஏய்க்கு இப்போ திட்டுன்னு கோவமா? அப்போ நான் சொன்னது தப்பா? இப்போ எதுக்கு சொல்ல மாட்டேங்கன்னு சத்தம் போட்டதுக்கு தானே இவ்வளோ கோவம் வர மாட்டேங்க? சரி விடு, நான் சத்தம் போட மாட்டேன். இனிமேல் இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் நீ என்கிட்ட சொல்லக்கூடாது, புரியுதா? நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்கவே மாட்டேன். நம்ம வந்து சொல்லிடாது எதுவும். நான் சொல்கிறேன் மாமா, அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேங்க. இங்கே இருந்தால் தானே எனக்கு என்ன நடக்குன்னு தெரியும், நான் ஓடி சொல்ல முடியும். அதுக்கு தான். தேவையில்லாமல் என்ன டென்ஷன் படுத்தாத, போயிரு. ஓ, கூட இருந்து பார்த்து சொல்லுன்னு சொல்லல. அவங்க பேசுகிறத சொல்கிறத தான் எனக்கு சொல்லுன்னு சொல்லிட்டுருக்கேன். அதுக்கு அங்கே வரக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. வா, அம்மா கால் பண்ணி வர சொல்லு. உனக்கு ஏதாச்சும் செஞ்சு தர சொல்லு. என்ன சாப்பிடணுமோ அதை செஞ்சு தர சொல்லு, அம்மா செஞ்சு தருவாங்க. வச்சுக்க, நைட் சாப்பிடலாம். உனக்கு என்ன பண்ணா வேணுமோ அதையும் மெசேஜ் போட்டு விட்டு வாங்கி தரேன். அது போக எதுவும் வாங்கன்னு சொல்லு, வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, நான் கிளம்புறேன். போ, கிளம்பு. அக்காவுக்கு மட்டும் தேவையானது வாங்கிட்டு வாங்க, எனக்கு வேண்டாம். சரி, அப்போ நான் கிளம்புறேன்.
உன் மனசுக்கு என்ன தோணுதோ எப்படி இருக்குன்னு தோணுதோ அப்படி இரு சரியா. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் உன்னை. உங்கள் அண்ணன் நீ அங்கே இருக்கணும் அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுதான். அவங்கக்கிட்ட கொண்டு விட்டுருதேன் சரியா. இப்போ நான் சமையல் பண்ணிட்டு அங்கே போகணுமா போகண்டேம்மா? போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போங்க என் கூட இருந்துட்டு. மாமா சாரி மாமா, ஐ லவ் யூ மாமா. மாமா இனிமேல் நான் திட்டுற மாதிரி நடந்துக்க மாட்டேன். மாமா ஐ லவ் யூ மாமா. ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிங்க மாமா. கூல் ஆயிட்டீங்களா? கூல் பண்ணணும்னு என்ன இல்லையா? அதான் கூல் ஆயிட்டீங்களே. வெளுத்து விட மத்துக்கா. வா நான் கூல் பண்ணிட்டேன். ஏமாத்துறேன். ம் சரி அப்போ கிளம்புறேன். மாமா எதுக்கு இந்த தேவையில்லாத செட்டப் பண்ணிகிட்ருக்கேன். இரு நான் போயிட்டு வரேன்னுமா. மெசேஜ் பண்ணிவிடு வாங்கிட்டு வரேன்னா வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பு. அப்படியா? மிஸ்ஸஸ் துரை நீங்கள் ரொம்ப டயர்டாயிருவீங்க சரிங்களா. அங்கே போயிடும். என்னோடய மிஸ்ஸஸ்க்கு எப்போ எது தேவையோ அதை நான் கரெக்டாக கொடுப்பேன் சரியா. டென்ஷன் ஆக வேண்டாம். இப்போ இது போதும். வாங்க ரெடியாகுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஃப்ரெஷ் ஆகிடுங்க சரிங்களா. டயர்ட் ஆக மாட்டேன். ஆனால் என் மாமா பாவம்லாம். மாமா போவோமா? சரிதான். அங்கே போய் நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன மாமாவை. அப்படியா? ம் அப்படிதான். இப்போ மட்டும் மாமா பாவம்னு சொல்கிறீங்க. அப்போதுக்கு வரமாட்டேன் நீங்கள். அது சும்மா என் மாமா சீன்றதுக்கு. வரமாட்டேன்னா என் மாமா தூக்கிட்டு போயிடும். அப்படியா பிளானு? ம் அந்தாலும் ஆக்ட் பண்ணாதீங்க. சரி இல்லை நீ ம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே சேட்டை பண்ணுவா. பண்ணுவேன். சரி உங்கள் மாமியாரை ஃபோன் போட்டு வர சொல்லுங்கள். கிளம்பலாம் சொல்லுங்கள். ஃப்ரெஷ் ஆகிருங்க. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ம் சரி. வந்ததும் மிஸ்ஸஸ் நான் தூக்கிட்டு போகிறேன்னா. ஓகே டன். ஓகே இப்போ நான் கிளம்பலாமா? அங்கே என் கூட தான் வர்றீங்க. இப்போ என்ன டென்ஷன்? போயிட்டு வந்துடுறேன். 15 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்லை. சரிப்பா சரி. 15 நாளுக்கு இந்த வரத்தான். இப்போ இன்னும் 15 நாள் இருக்கு. அதுக்காக விட்டுட்டு போகிறீங்களா? நான் இருக்க மாட்டேன். சரிப்பா என் மிஸ்ஸஸை கூப்பிட்டு போகிறேன் கண்டிப்பாக. போதுமா? ம் சரி சீக்கிரம் போயிட்டாங்க. நான் கிளம்புறேன். நீங்கள் போய் அடுப்பில் வேலை செஞ்சுட்ருக்கூட புரியுதா. அம்மா ஃபோன் போட்டு வர சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு தர சொல்லுங்கள். ரெடி பண்ணி வைங்க வரேன். ம் சரி மாமா. சரின்ட்டு இப்படின்னா எப்படி வந்துடுறேம்மா. ம்